வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஜேகே அவங்களோட சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓ, வெள்ளம் முடிக்க நான் வந்து கொட்டுங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி உங்க எல்லாருக்கும் வெயிட் லாஸ் எப்படி செய்யறது, ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி மெத்தட் உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்கன்ற கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் இப்படி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறனால நான் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யோ, எந்த ஒரு விஷயமானாலும் பட்ஜெட் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல பட்ஜெட்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். நிறைய பேர் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு முடிவு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் செய்கிற தற்கூரித்தனம் என்னன்னா ஃபோனில் நோட்ஸ் எடுக்கிறது. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன்ற மாதிரி ஃபோனால தான் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஃபோனில் போய் நோட்ஸ் எழுதுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தான். ஸோ அதனால இப்போ நம்ம பட்ஜெட்குள்ளே வரும். முதல்ல ஒரு நோட் புக். சில பேர் கிராண்டாக வாங்குறேன், டே எல்லாம் போட்டிருக்க மாதிரி வாங்குறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெட்டி பந்தா பண்ணாம நம்ம ஒரு 20 ரூபா கிளாஸ்மேட் நோட்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க வேண்டிய விஷயம் நோட் புக். 20 ரூபாய் மேக்ஸிமம். இப்போ நம்ம பென்சில் வாங்குவோம். பென்சில் மேக்ஸிமம் 5 ரூபாய். இங்கே தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. நோட்டு பென்சில் வாங்கிட்டு ஷார்ப்னர் வாங்க மறந்துடுவாங்க. ஷார்ப்னர் இல்லாமல் பென்சில் இருந்து என்ன பையன்? ஒரு தப்பு மாதிரியா? ஷார்ப்னர் ஒரு 5 ரூபா மேக்ஸிமம். இது ரெண்டையும் வாங்கிட்டு எரேசர் வாங்கினால எரேசர் ஒன்று வாங்கிடும். இது ஒரு நல்ல பட்ஜெட். நமக்கு 35 மாத்தணும். இல்ல உங்ககிட்ட 35 ரூபாய்க்கும் வழி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்கு. நோட்டுக்கு 20 ரூபா செலவு பண்றதுக்கு பதிலாக ஒரு A4 ஷீட் வாங்குங்க. 2 ரூபால வேலை முடிஞ்சிடும். அதே A4 ஷீட்ல எழுதி அழிச்சு அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 17 ரூபால முடிஞ்சிடும். உங்களுக்கு 35 ரூபா செலவு பண்ண முடிஞ்சா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இல்லை 17 ரூபா தான் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நல்ல ஆப்ஷன் தான். இப்போதைக்கு நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம இப்போ வாங்கியாச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு எந்த வீடியோ போய் பார்த்தாலும் முதல் ஒரு விஷயம் சொல்லுவோம், லிஸ்ட்டு போட சொல்லுவோம். அதுதான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். இங்கே தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரைடே பார்க்குறீங்கன்னா ஓகே நான் மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன், மண்டேலேருந்து ப்ரொடக்டிவாக இருக்கேன், அப்போ இருந்து நோட்டு போடுறேன்னு தள்ளி வைப்பாங்க. இல்லாட்டி 8ஆம் தேதி பார்க்குறேன்னா சரி ஓகே 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன், இன்னும் ரவுண்டாக ஒன்று ஊம்புறேன்னு. சரி ஓகே நம்ம ரவுண்டாகவே வச்சுக்கலாம். 25ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த மாதம் வந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு தள்ளி வைப்பேன். அப்படியும் இல்லைன்னா சில பேர் அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி தற்கூரித்தனம் பண்ணாமல் இப்போ இருந்தே இந்த விஷயத்தை ஆரம்பிங்க. இப்பயே போய் ஒரு நோட்டும் பென்சிலும் எடுத்துட்டு வந்து நான் எழுத என் கூட சேர்த்து எழுதுங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள போவோம். என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களோ அடுத்த நாள் டேட் போட்டு ஆரம்பிச்சு. இப்போ நம்ம அடுத்த நாளுடைய டேட்டை போட்டாச்சு. நாளைக்கு டே 1. என்ன நாளைக்கே இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்க? I'm not that readyன்னு சொன்னீங்கன்னா வாழ்றது கஷ்டம், சாகுறது பெட்டர். இப்போ நாளைக்கு டே 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு செய்ய வேண்டிய செயல்கள்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு எழுத போறோம். அப்படி எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு அந்த விஷயங்கள் முடிக்க நம்ம வந்து அடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு 10 வேலை இருக்குன்னா 10 வேலையும் இப்போயே எழுதிட்டு நாளைக்கு ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டு வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணலாம். இதுல என்னையா இருக்கு, ஸ்க்ராட்ச் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு OCDன்னு ஒரு விஷயம் இருக்கு. Oh, that fit nice. How are you gonna get it out though? Oh, that fit nice too. No way. Oh my god! Put it in. Oh, that fits so nice. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு 10 வேலை போடுறேன், அதெல்லாம் 8 அடிச்சுட்டேன், 2 மட்டும் அடிக்க முடியலைன்னா எனக்கு அது ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படியாச்சும் அந்த 2 விஷயத்தையும் முடிச்சுட்டு 10ஐயும் நான் அடிச்சிடணும்னு இன்னும் என்ன நான் புஷ் பண்ணுவேன். எனக்கு OCD இருக்கனால இந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஐ யூஸ்டு த ஸ்டோன்ஸ் டு டிஸ்ட்ராய் த ஸ்டோன்ஸ்ன்ற மாதிரி என்னோட OCD நோயை வச்சு என்னோட ப்ரொகாஸ்டினேஷன் நோயை தீர்த்துருவேன். ஸோ அதனால இந்த மெத்தட் எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி 8 தான் மட்டும் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? வேக் அப்.
எதுக்கு இப்போ வேக்கப் எழுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். டெய்லியும் எப்படி நம்ம எந்திரிச்சு தான் ஆகும். ஸோ இதை நம்ம அடிச்சு தான் ஆகும். ஸோ 10ல் 1 டெய்லி நம்ம அடிச்சே ஆகும். அப்படின்னு இருக்கும்போது மீதி 9 நம்ம அடிக்கணும்னு நம்ம புஷ் பண்ணுவோம் ஓசிடினால. இப்போ வேக்கப்னு போட்டாச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கணும்? ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்படியும் ஒரு நாள் நீ முழுசா தூங்க தான் போற. அதனால வாழ்ற சில நேரத்தை தூங்கியே கடக்காதன்றதான் என்னுடைய கருத்து. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்னும் போது அதை நம்ம தூங்கியே கடத்தக்கூடாது. அதனால நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோன்றதை நம்ம இப்பயே முடிவு பண்ணுவோம். நிறைய பேர் 8 to 10 மணி நேரம் தூங்குவாங்க. என்ன கேட்டால் தூக்கமும் முக்கியம், அட் த சேம் டைம் ரொம்ப நேரமும் தூங்கக்கூடாது. ஸோ அதனால ஒரு 6 hours தூங்கினாலே போதும், பெட்டர். இல்லை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப உடம்பு வலினா இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 7 hours தூங்குங்க. தலை ஃபார் ரீசன். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட தூங்கக்கூடாது. 6 hours 7 hours தூங்கணும்னு சொல்கிற, 1 நிமிஷம் அதுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு சொல்கிற, எப்படியா கரெக்டாக எந்திரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். இதுக்கு பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, மகானில் அந்த பாட்டை என்னோட அலாமா நான் எனக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷனலாக ஏதாச்சும் பாட்டு இருக்குன்னா அதை அலாமா வாங்கி உங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்தாலும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், செத்த போன மாதிரின்னு சொல்லி எந்த விஷயத்த நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அலாமா எடுத்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக் ரோல் வைக்க, இல்லை தூக்குது ரோல் வைக்கலாம். அப்படி இல்லை நான் பாடுற விஷயத்தை எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிட மாயங்கம் செய்கிறாய். அந்த கர்மத்தை கேட்டக்கூடாதுன்றதுக்காகவே நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. ஸோ அலாம் சவுண்டு நம்ம என்ன வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சிலருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் அலாம் வச்சாலும் சில பேர் எந்திரிக்கவே மாட்டாங்க. என்ன மாதிரி இப்போ அந்த அதை கூட நான் கேட்டதில்லை, நான் அந்த மாதிரி ஸ்மூஸ் பண்ணிடுவேன். என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் ஒரு சில டிப்ஸ் நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே கால்குலேட்டர் அலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில ஆப்ஸ் இருக்கும். அலாம் அடிச்சு கழுத்து வலிக்குதுரா அப்படியே அந்த ஆப்பில் போய் நீங்கள் அலாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலாமை இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஒரு மேத் ப்ராப்ளம் கொடுப்பான், அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணாதான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்டுரும். உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துருச்சுருங்க. இல்லை நான் அப்பயும் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் கடைசி ஆப்ஷன். இதுலேயும் எந்திரிக்கலைன்னா வாழ்றது கஷ்டம், சாகிறது பெட்டர். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் ரொம்ப சீரியஸான மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டைமுக்கு எந்திரிச்சிடும். ஆனால் அந்த மெத்தடுக்கு சில செலவாகும். ஸோ இதை ஒரு கடைசி மெத்தடாகவே யூஸ் பண்ணிக்கணும். அப்படி என்ன மெத்தட் சொல்ல போகிறேன்னா, இப்போ சமீபத்தில் ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஃபோன்லேயே நம்ம லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுலேயே இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும், இந்த டைமுக்கு ஃபேன் ஆஃப் ஆகும், இந்த டைமுக்கு லைட் ஆஃப் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, 9 மணிக்கு எந்திரிக்கணும்னா 8:30 மணிக்கே ஃபேன் ஆஃப் ஆகுற மாதிரி ஆப்ஷனை செட் பண்ணிடுவோம். 8:30 மணிக்கே நல்லா வெளிச்சமாக அதுக்கு ரொம்ப செலவு பண்ணுங்க. இதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அலாம் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்திரிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் கடைசியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு 1000-2000 செலவாகும் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச்னால. ஸோ இப்போ நம்ம வேக்கப்னு எழுதிட்டோம், எப்படி எந்திரிக்கிறதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதணும்? நான் எப்போதுமே பேசிக்காக ஒரு 4-5 விஷயத்தை எழுதி வச்சுருவேன். அப்போ தான் எப்படியும் நான் அதை அடிச்சிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஓசிடி இன்னும் ட்ரிகர் ஆகும், மீதி ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரிங்க் வாட்டர்னு எழுதுவேன். தண்ணி குடிக்காம இருந்துருவாங்க, தண்ணி குடிக்காம இருந்துருவாடி. ஸோ கண்டிப்பா நான் தண்ணி குடிப்பேன். ஸோ அதையும் நான் ஸ்கிராச் பண்ணிடுவேன். இதை இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் 2 லிட்டர்ஸ்னு பக்கத்தில் எழுதிடுங்க. ஸோ நீங்க ஹைட்ரேட்டடாகவும் இருப்பீங்க, ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம 2யும் அடிக்கிற மாதிரி தான் எழுதிருக்கோம். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்ச் ஜேகே வீடியோஸ். நீங்க பண்ணிடுவீங்க, அதனால இதையும் நம்ம அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இது என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லி ஷவர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிபேட்டபிள் டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் போய் ஏசியில் தான் உட்காருறீங்கன்னா டெய்லி ஷவர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணாலே பெட்டர். தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் வெயிலில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெய்லியே ஷவர்ன்ற ஆப்ஷன் எழுதிக்கலாம். அதையும் நீங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம பேசிக்காக எழுதின விஷயத்துலேயே நமக்கு 4 வேலை வந்துருச்சு. இது போக உங்களுக்கு டெய்லி சில வேலைகள்லாம் முடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். டார்கெட் வச்சுட்டு அதையும் இதில் எழுதுங்க. மேலே இருக்க 4 விஷயத்தை நீங்கள் எப்படியும் டெய்லி ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிடுவீங்க. கீழே இருக்க விஷயத்தையும் நீங்கள் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணணும்னு நீங்களே உங்களை புஷ் பண்ணி அந்த வேலையும் முடிச்சிருவீங்க ஓசிடினால. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 8 வேலை வைக்கிறீங்கன்னா 8யும் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்கள் வேலை முடிஞ்சுது.
நீங்கள் சந்தோஷமாக போய் தூங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசியில் வந்து அடுத்த நாளுக்கான ஸ்கெடியூல் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஸ்கெடியூல்னு ஒரு ஒர்க்கை போட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணுன்றதை எழுதி முடிச்சுட்டு அதையும் நீங்கள் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிடலாம். ஸோ அன்னைக்கு இருந்த எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஸ்கெடியூலும் நமக்கு கிடச்சிடும். இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணணுன்றதை எழுதிருப்பீங்க. அப்படி எழுதலை, சீட் பண்ணிங்கன்னா இப்போ போய் ஒரு நோட்டு பென்சில் வாங்கி எல்லாத்தையும் எழுதுங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்னென்ன பண்ணணுன்றதை எழுதிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் என்ன மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி போடுங்க. அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளே அன்றைக்கி எழுதுனது எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் என்ன மென்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்டோரி போடுங்க. இப்படி மென்ஷன் பண்ணுறவங்க ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களோட ஸ்டோரியை நான் ரீஷேர் பண்ணுறேன். வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டோரியும் ரீஷேர் பண்ணுறேன். வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியும் ரீஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் சீட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். நம்ம ட்ரூவாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சு காட்டணும். அப்படி அந்த 5 பேரும் கரெக்டாக வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுக்குறேன். இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வாழ்றது கஷ்டம், சாகுறது பெட்டர். அவ்வளவுதானா வீடியோ? அவ்வளவுதான்ப்பா. ஆனா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானதுதான். சில பேர் வந்து அதை நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்கு இதை எழுதி வைக்கிறது பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே ஜேகேக்கு வீடியோஸ் பார்க்கிறதுக்குலாம் ஒயர் ஆக்ஷனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். ஆமா, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவும் கழுத்தை அப்படி வச்சுக்கிட்டே பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். மணி இத பத்தி தான் பேசுறேன். நானும் வேற எதையோ பத்தி பேசுவாருன்னு நினைச்சேன். அப்படியே இருக்காரு அவர மாதிரியே. அதுக்குதான் உட்காந்து அந்த பவுடர் எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் வாங்கி அவருக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்குமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த அங்கிள் ஷர்ட் எல்லாம் போட்டோன்னு வயசு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரியே இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்